நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இதனுடைய 1403வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முன்னாடி சொன்னபடி இன்றைக்கி தூமவதி தேவியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒன் திங் ஐ வாண்ட் டு ரீகால் டு தி பீப்புள். நல்லா கேட்டுங்க. தசமகா வித்யாவில் 7 நாட்களுக்கு 7 பேடுறது, மிச்சம் 3 நின்று போகிறது. திரிபுர பைரவி, சின்னமஸ்ஸா, தூமவதி. சின்னமஸ்ஸா தேவி வந்து ராகுக்கு கனெக்ட் ஆகுது. நல்ல கணுங்க. சின்னமஸ்ஸா இஸ் ரிலேட்டட் டு ராகு, தூமவதி இஸ் ரிலேட்டட் டு கேத்து. அப்போ திரிபுரா யார், திரிபுர பைரவி யாருன்னா லக்னத்துக்கு கரெக்ட் ஆகுது. ஸோ ராகு கேத்து லக்னம். ஸோ அந்த 7 இந்த 3 10 ஆகிடுறது. ஸோ நவகிரகத்தில் 9, லக்னத்தோடு சேர்த்தா 10. ஸோ தசமகா வித்யா இஸ் மை ரிலேட்டட் டு நவகிரகாஸ் அண்ட் த லக்னா. ஸோ ஜாதகத்தோடு நமக்கு ரிலேட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ ராகு தோஷமெல்லாம் போனோடனே சின்னமஸ்ஸா தேவியை வழிபடணும். கேத்துக்கு வந்து தூமவதியை வழிபடணும்னு இருக்கு. கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவதை. திரிபுர பைரவி வந்து நம்மளுடைய லக்னம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி பார்த்துக்கணும். உதாரணம் என்னோட லக்னம் மகர லக்னம். ஸோ மகர லக்னம் என்றைக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அன்றைக்கி வழிபட்டால் நல்லது. ஸோ இதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். தூமவதி. இந்த தூமவதின்ற தேவி யார், எப்படி உண்டான, அவளை பற்றி பார்க்க போகிறேன். இப்போ இவளுடைய தோற்றம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. கையில் மரம் தொடப்பம் எல்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்குது. புகை வடிவில் தேர், காக்கை வாகனம்னு இருக்குது, காக்கை கொடியோன்னு சொல்லியிருக்கு. அமங்கலி அப்படின்னு சொல்லியிருக்கு. சில இடத்துல சுமங்கலியாகவும் காமிச்சிருக்கா. இதிலெல்லாம் போனால் பெங்களூர் போனால் ராஜராஜேஸ்வரி கோவிலில் அம்பாளை சுமங்கலியாக தான் காமிச்சிருப்பாங்க தூமவதியை. சாம்பல் நிற புடவை, வெள்ளை புடவை காமிச்சிருப்பா. காக்க பாருங்க. கையில் மரம் தொடப்ப வச்சுருப்போம். இந்த வாரணாசியில் இருக்கிற உருவம் அது. தலையில் சந்திரகலையோட காமிச்சிருக்கான் அவ. இவ்வளோ பாருங்க. என்னோட சிஷ்ய பையன் ஒருத்தர் இருக்கான், இந்த நாதன் சொல்லிட்டு பெங்களூரில். அம்மா வந்து ரொம்ப அழகாக பேசுவான். தூமவதி சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, ஆற்றுல பெரிய பாட்டியெல்லாம் அது விடோ பாட்டியெல்லாம் உட்காந்துருப்பா திரையில். ஏண்டி இவ்வளோ நாள் ஆச்சு, சாயந்தரம் 6 மணி ஆச்சு, 6:30 மணி ஆச்சு. அந்த காலத்தை சின்ன பசங்களெல்லாம் வெளியில் அனுப்பாட்டா. பெண் குழந்தைகளை, ஆம்பளை குழந்தைகளே வெளில போனாலே சந்தியாந்திரம் பண்ணலையா ஹோர் அப்படின்னுவா. they will not allow unnecessarily wandering the streets and all that. So they will be just watching what is going on in the house. ஸோ அவள் வந்து அவள் மேற்பார்வையில் இருக்கும். அவள் விடோரியப்போ அதெல்லாம் வேற. ஆனால் வந்து அந்த குடும்ப நலனை பேணுவான்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ ஜேஷ்டா தேவின்னு சொல்கிற கருத்து உண்டு. இந்த தூமவதி தேவி சொல்லும்போது எப்படி உதயமானா அப்படின்னு வரும்போது பலவிதமான புராணங்கள் பலவிதமாக சொல்கிறது. ஜென்ரலாக சொல்லக்கூடிய அப்படின்னா, தக்ஷ யஜ்ஞத்தை வர சதிதேவி வர பரமேஸ்வரன் சொல்கிறார், ருத்ரன் சொல்கிறார், உன்னை நமக்கு இன்விடேஷன் இல்லை, நீ போக வேண்டான்றார். இல்லை எங்கள் அப்பா மறந்துப்பா, இவ்வளோ பிஸியான வருது. பிரஜாபதி பெரிய ஏகபோக சக்கரவர்த்தி, எல்லாரும் தேவர்கள்லாம் போகிறா, அவா தேரில் ஏறி நான் போகாமல் வந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு. அப்போ நந்தியை கூப்பிட்றாரு. நந்தியை சொல்லும்போது நந்தி வந்து அப்படியே வந்து ரெடியாக வந்து இருக்கிறார். ஸோ அந்த நந்தி வாகனத்தில் ஏறி அம்பாள் போகிறா. சத்தியது போகும்போது நிறைய பரிசு பொருளாக எடுத்து போகிறார். சில கணங்களும் வருது கூட. அங்கே பார்த்தா கூப்பிட்றதுக்கு ஆள் கூட கிடையாது. அவளை நோ படி பாதர்டு. 27 நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா, சந்திரனோட வாக்கப்பட்டால இந்த அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் கூட பிறந்த சகோதரிகள் தானே. இவளை கண்டுக்கவே இல்லை. அம்மாக்காரி வாருணி தேவியும் கண்டுக்கவே இல்லை அவளை. ஸோ இப்போ என்ன எல்லாம் பயப்படுற அப்பாக்காக.
இந்த தக்ஷ பிரஜாபதி நாமக்காரன் விஷ்ணுவை தான் வழிபடுவேன்ட்டான். ஸோ அவன் வந்து சில பேருக்கு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த இந்த அவர்ஷன் இன்னி வரைக்கும் இருக்குது. நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், கண்ணில் பார்க்குறேன். என்னவோ அது அது வசதியில் வர நடிச்சுட்டுருப்பா மனசில், ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அந்த கதையை ஆரம்பித்தா முடியவும் முடியாது, அது தனியாக விட்டுருங்க. இப்போ வந்து சத்யதேவி வர, அப்பா பாருங்க உன்னை யார் கூப்பிட்டான்னு கேட்குறான். அப்பயே ஷாக்கு அவளுக்கு. இப்போ நாரதர் சொல்கிறார், ததீசி சொல்கிறார். ததீசி மகரிஷி வந்து தக்ஷனுக்கு எவ்வளோ புத்தியெல்லாம் சொல்கிறார், நீ பண்ணுறது தப்பு, பொண்ணு வந்திருக்கா கூப்பிடு. பரமேஸ்வரர் தான் மாப்பிள்ளை, அவர் தான் வந்து ஆவிர்வாகம் ஆகிறது மெயின் ஆளவர் தான், அவர் எல்லாம் பண்ணி யக்கம் பண்ணுவேன்றார். தேவையில்லைன்றான் அவன். பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணையும் கூப்பிடல, அவர் தேவையே இல்லைன்னு சொல்லி பண்ணுறான். அப்போ தத்தீசி கொஞ்சம் அடி போய் அவருக்கு வேறு இவ்வளோ பிருகுலாம் வந்து பண்ணிடுறார். பிருகு பண்ண தப்பெல்லாம் அதில் வருது பாருங்கள். தத்தீசி வந்து பரமேஸ்வரனை இக்னோர் பண்ணி பண்ணுறதை ஒத்துக்கவே இல்லை. இந்த பரமேஸ்வரன் இக்னோர் பண்ணுறது சொல்கிறேன். சில சுவாமிஜிலாம் இருக்கா பார்க்குறேன் கலிகாலத்திலேயே, இப்போ இருக்கிற காலத்தில் சொல்கிறேன். அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் பிறக்கும்போது ஸ்மார்ட்டாவில் பிறந்தவா, அவள் நாமத்தை போட்டுண்டு ராதே கிருஷ்ணா, அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்கா. பரமேஸ்வரன் விபூதியை நெற்றியில் அணியவ, ஸ்மார்த்த குடும்பத்தில் பிறந்திருக்க, விபூதி அணியாமல் என்னது பண்ணுறது? நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள்னு இருக்கு. திருநீர்ன்றது ஐஸ்வர்யம் சொல்லியிருக்க. அதை அது 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 இக்னோர் பண்ணிட்டு போனால் மகா பாவம்னு சொல்லியிருக்கு, நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லியிருக்கா அவளை. இது இவா சொல்லுவா, இந்த ஏகநாட்டை திருச்சண்டான் தான் வசதி அப்படின்ற ஒரு புண்ணாக்கம் கிடையாது. இது வந்து தவறான கருத்துக்கள் இவாளே அஷ்யூம் பண்ணிட்டு அவள் தான் வசதின்னு நினச்சிக்கிறது. அவள் வந்து என்னது வசிஷ்டாதீதம் துவைத்தம் தான் வசதின்னு சொல்லிட்டு அத்வைத் இக்னோர் பண்ண, கடைசி பார்த்தா அத்வைதம் தான் வந்து ப்ரூவன் ஃபேக்டர் இந்த வேர்ல்டில். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் வந்து அத்வைத்தம் தான், இரண்டு அல்ல ஒன்று, ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. அத்வைதம் சத்தியம் சொல்லிட்டு மகாலிங்க திருவிடை மருத்துவர் மகாலிங்க சுவாமி கையை லிங்கத்தில் வந்து கையே வந்து சொல்லிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படிலாம் நடந்தது. இதை வந்து இக்னோர் பண்ணுறது மாதிரி. இப்போ தக்ஷ பிரஜாபதி பரமேஸ்வரனை இக்னோர் பண்ணி எல்லாத்தையும் பிரம்மா வந்திருக்கார், விஷ்ணு வந்திருக்கார், இவெல்லாம் வந்திருக்கார், இவளை கூப்பிடவே இல்லை சத்யதேவியை. உன்னை யார் வரான்? ஆக்சுவலாக பொண்ணு ஆற்றுக்கு வந்தால் பால் தரணும்னு இருக்கு. இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தரலாம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த காலத்தில் முறை என்னென்னா காப்பி கிடையாது. நல்ல பசும்பாலை நல்லா காய்ச்சி ஏலக்காய் குங்குமம் பூலாம் போட்டு அவளை இன்வைட் பண்ணி அவளை கொடுத்து மர கூப்பிடணும்னு இருக்கு. நீ ஏண்டி வந்த, உன்னை யார் கூப்பிட்டாருன்னு அப்படி கேட்குறான். என்ன இது மறந்துட்டியா நீ? நான் மறக்கலை, நான் பர்பஸாக பண்ணேன்னு சொல்லும்போது தத்வீசி வந்து எவ்வளோ சொல்கிறார். நாரதர் சொல்லி பார்க்குறார். அந்த வினாசகாலே விபரீத புத்தி வரும்போது எப்படி பரமேஸ்வரன் அகைன்ஸ்டாக பேசிக்கிறான், நம்ம கண்டபடி தூஷிக்கிறான். அப்போ சத்யதேவி என்ன சொல்கிறார், காது தான் அதெல்லாம் ஹேர் பண்ணுறது. இந்த காது எதில் இருக்குது? இந்த சரீரத்தில் இருக்குது. ஸோ இந்த சரீரமே பாவம் பண்ணிடுது. இந்த சரீரம் வேண்டான்னு சொல்லி யோகாக்னியை வளர்த்துட்டு அந்த ஹோம குண்டத்திலே குதிச்சிடுறான். குதித்த உடனே அவருக்கு பரமேஸ்வருக்கு அந்த ஷாக் அடிச்சிடுறது. உடனடியாக வந்து வந்து தலையை விரித்து போட்டுட்டு சடையிலேருந்து பிச்சை சொல்கிறாரு. வீரபத்திரர் அமைச்சு அவ கூட நிறைய பத்திரகாளிகள்லாம் அமைச்சு நிறைய காளி அவள்லாம் அந்த பெரிய அந்த கூட்டம் வருது, தும்சம் அடைகிறது. வீரபத்திரர் சொல்லி அனுப்புகிறாரு, யார் அந்த அந்த யாகம் நடக்கக்கூடாது, யாகத்தை தும்சம் பண்ணுன்றார் பரமேஸ்வரன். இந்த பொண்டாட்டியே போயிட்டால நான் கூட நினச்சிப்பேன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் ஒய் கூட நாட் அவாய்டட்னா அந்த அதை வந்து உலகுக்கு டீச் பண்ணணுன்ற லெசன் அது. அம்பாள் வந்து வேற ரூபாய் எடுக்கணும்னு தக்ஷ பிரஜாபதியை பொண்ணா போகிறது பாவம்னு சொல்லிட்டு திருவி ஹிமவான் புத்திரியாக அவதரிக்கணும் பார்வதி தேவியா. அதுக்காக நடந்த இன்சிடென்ட். அந்த மாதிரி குதிக்கும் போது அந்த ஹோமகுண்டத்துலேருந்து ஒரே கரும்புகை பெருசாக வானளாக வருது. அதிலே தான் தூமவதி வந்தான்னு சொல்லப்படுறது. இந்த தமஹாவித்யாவில் இந்த தூமவதின்ற தேவதை எப்போ வரான்னா தக்ஷ யஜ்யம் நடக்கும்போது அதில் சத்யதேவி குதிச்சு பாருங்கள் எவ்வளோ அந்த மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஸோ அதனால தான் மனசை யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாதுன்றது. அப்போ வந்து தேவதை தான் தூமவதி. ஸோ அது அப்புறமா
இவர் தட்சனுடைய தலையை வெட்டுறா. அப்புறம் வந்து அவர் மனைவி வந்து அடரா ஈஸ்வரன்ட்ட நான் உங்களை ஆட்சியாண்டு. அப்புறம் அவரே அவ்வியாஜ கருணாமூர்த்தியாச்சு அவர் வந்து யாக பலிக்காக வச்சு இந்த செம்மறியாட்டோட தலையை கட் பண்ணி வைக்கின்றார். வச்சா ஒட்டிக்கிறது. அப்புறமா புத்தி வருது. செம்மறியாடுக்கு புத்தி, மாட்டுக்கு புத்தியே கிடையாது, மந்த புத்தின்னு சொல்லுவார். அந்த ஆடோட தலையை வச்ச பிறகுதான் புத்தியே மாறுறது. ஸோ இந்த சஞ்சமே மேட்சமே அப்படின்னா மேன்னு வரும். இந்த ருத்ர சமகத்தில் நமகத்தில் இந்த மேன் வரதெல்லாம் தக்ஷ பிரஜாபதி சொன்ன இதுதான் அது, ஆட்டுத்தலையோட. ஸோ வீரபத்திரங்க படங்கள் இருந்தால் கீழே வந்து ஆட்டுத்தலையோட கை கூப்பி நின்றுட்டு இருப்பான். யார்? தக்ஷ பிரஜாபதி. ஒரிஜினல் நாமக்காரவன், நாமம் போட்டுருக்கவன். அப்புறமா வந்து ஈஸ்வரனை வணங்குறான் தலையை வெட்டின பிறகு. அது அது அந்த அந்த கர்வம் தான் இருக்கக்கூடாது, தான் வசதின்றது இருக்கவே கூடாது எப்பயுமே. எல்லாமே ஹரியன் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவார். அந்த எண்ணம் வரணும் மனுஷாளுக்கு. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்ட், தூமவதி சப்ஜெக்ட் சொல்லும்போது ஓம் தூமவதி வித்மகே சம்ஹாரண்யே தீமகி தன்னோ தூம பிரச்சோதயாத். ஓம் தூமவதி வித்மகே சம்ஹாரண்யே தீமகி தன்னோ தூம பிரச்சோதயாத். ஓம் தூமவதி வித்மகே சம்ஹாரண்யே தீமகி தன்னோ தூம பிரச்சோதயாத் மந்திரம் சொல்லும்போது ஓம் தூம் தூம் தூமவத்தியே ஸ்வாகா, ஓம் தூம் தூமவத்தியே டடடட ஸ்வாகான்னு கூட நம்ம சொல்லுவோம். அதை இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, மந்திரம் 8 அக்ஷரத்தை சாரதா திலகத்தை சொல்லியிருக்கான். ஓம் தூம் தூம் தூமவத்தி ஸ்வாகா அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ சொல்லும்போது மிக நீண்டவள், அழுக்காடை அழிந்தவள், அனைவருக்கும் துன்பம் தருபவள், தன் மனமில்லாமல் கொடுமை விளைவிக்கும் முக்கண்ணினள், இடைவெளி உள்ள பள்ளினள், முரம் போன்ற வயிற்றினள், நிலையற்றவள், வேர்பியவுடையவள், பசியுடையவள், கருத்தவள், துன்பம் விளைவிக்கும் காந்தியினள், விருந்த சடையினள், கலகத்தில் ஈடுபட்டவள், இவ்வாறாக தூமவதி ஜெயிப்பவன் தியானிக்க வேண்டும் போட்டிருக்க. பிரபஞ்ச சாக சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்குது. இது வந்து மற்றவாளை கேட்க, துஷ்டர்களுக்கு இதான் அப்படி இருக்காவோ. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. தீயோரை அழிக்கவும் அவர் அமைப்பிக்கின்றார். இவருடைய மந்திரம் சத்ரு நிகிரகம் என்று செய்யப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. மக்களை பரிபாலிப்பதாக தீயோர்களை மாய்ப்பதும் ஸ்ரீ பராசக்தியின் கடமையாகின்றது. தேவி பாகவதத்தில் இது மாதிரி சொல்க, யதா யதா ஹிதா சாதுனாம் துக்கம் பவதி தானவ ததா தேஷாம் ரக்ஷாத்தம் தேகம் சந்தராயாம் யகம் அரூபாயச்ச மே ரூபம் அஜன்மாயாச்ச ஜன்மச சுரானாம் ரக்ஷணார்த்தாய சித்தி தைத்திய வினிச்சிதம். துர்காதேவியின் வாக்கியம். மகிஷாசுரனை பார்த்து தேவி கூறுவதாவது, மகிஷாசுரா, எப்பொழுதெல்லாம் சாதுக்கள் துங்கந்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களை காக்கவே நான் தேகம் எடுக்கிறேன். ரூபம் பட்டவள் நான், பிறப்பில்லாதவள் நான், ஆயினும் தேவர்களை காக்கவே எப்பப்பெல்லாம் சங்கடம் வரும்போது அவளுக்கு நான் வருவேன்றார். இந்த தூமவதியை குறிக்கும்போது ஜேஷ்டா என்ற பெயரினை குறிக்கின்றது தந்திர சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம். மந்திர மகாநவத்தில் தூமவதி மந்திரத்துக்கு பிப்பலாத ரிஷி, நிருஷந்தக, ஜேஷ்டா தேவதா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிப்பலாத ரிஷி எப்படி வந்தா? முன்னர் இந்த இது சொல்லியாச்சு, யாகம்பெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ பிப்பலாதர் யாரு? இவள் இந்த இதிலேருந்து வரும்போது சாக்த தந்திரம் கூறும், சதி தக்ஷ பிரஜாதிபதி வேள்வியை குண்டத்தில் தன் சரீரத்தை வீழ்த்தினாள். அதனால் அதுக்கு கௌரி குண்டம் என்று பெயர். அந்த அக்னி குண்டத்தில் புகை எழுந்தது. அந்த புகை மண்டலமே தூமவதி என்ற சக்தியாய் ஆவிர் வைத்தது. தூமத்திலிருந்து எழுந்து வராளால் அந்த சக்தி தூமவதி என்று பெயர். இவள் வீரபத்திரர், காளிகள், பைரவிகள் இவர்கள் கூடி தக்ஷ யஜ்ஞத்தை அழித்திருப்பாள் என்று தோன்றுகின்றது. தூமவதியின் ஆவிர் பாகம் மற்றும் தந்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இவள் ஆவிர் சமயம் பால்குன மாதம் செவ்வாய்க்கிழமை அக்ஷய திருதியை சாயங்கால சமயம் உதித்தாள். இவள் சர்வ சம்ஹார சஞ்சலா,
அனைத்தையும் சம்ஹாரம் செய்யும் சக்தி உடையவள், கருத்த முகம் உடையவள், காலாமுகி என்று தந்திரம் பேசுகிறது. ஆகவே தூமவதி என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது சொல்வது முன் தூமவதியை ஜேஷ்டா என்ற சொல்லா குறிப்பிடப்படுகிறது மந்திர சாஸ்திரம். அந்த ஜேஷ்டா என்பவளை பற்றி முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம பத்ம புராணம் கூடும் ஜேஷ்டா தேவி. அமிர்த மதனத்தின் போது மகாலட்சுமி ஆவிர்ப்பித்தார். விஷ்ணு அவளை மணப்பதற்கு தயாரானார். தேவரும் விஷ்ணுவிடம் மகாலட்சுமியை வணங்குமாறு வேண்டினர். அப்போது லட்சுமி கூறினார், எனக்கு மூத்தவளாகிய லட்சுமிக்கு விவாகம் செய்யாமல் தமக்கையாக நான் என்னை விவாகம் செய்து கொள்ள விரும்புகின்றேன். மதுசூதனரே, மூத்தவளுக்கும் போது தங்கை விவாகம் செய்து கொள்வது சரியா? இதை கேட்டு விஷ்ணு உத்தாலக என்ற மகரிஷிக்கு தேவர்கள் கூடி வைதிக முறைப்படி லட்சுமியை முடித்தார். பின் லட்சுமியை தான் ஏற்றுக்கொண்டார். விஷ்ணு வாக்கியத்தின்படி அவளை மணந்து கொண்ட உத்தாலகர் நீண்ட நேரம் தப்பு புரிந்தவர் அவளை தன் ஆசிரமம் அழைத்துச் சென்றார். அந்த ஆசிரமத்தில் வேதத்வனியும் ஹோமப்புகையும் நல்வாசனையும் வித்யா கோஷமும் நிறைந்திருந்தது. அதை கண்டு அவள் வேதனைப்பட்டாள். பர்த்தாவை பார்த்து, பகவான், இந்த மாதிரி இடங்களில் நான் இருக்க மாட்டேன், வேறிடம் இடத்தை செல்லுங்கள் சொல்ல, உனக்கு பிடித்தமான இடத்தை சொல்லும்போது அவள் வேதத்வனி உள்ள இடம், அதிதி பூஜை நடக்கும் இடம், யஜ்ய தானாதிகள் இருக்கும் இடம் எனக்கு பிடிக்காது. அனுகூலமான தம்பதியில் உள்ள இடம், பித்ருதேவிகளுக்கு ஆராதனை செய்யும் இடம் எனக்கு உதவாது. சூதாடுபவர், பிறர் பொருளை அபகரிக்கிறவர், பிறர் மனை விரும்புவர், அங்கு தான் இருப்பேன் சொல்கிறார். இதை கேட்டு வேதன் உத்தாலகர் விஷ்ணுவின் வாக்கியத்தை நினைத்து ஒன்றும் கூறாது எங்கும் தேடி பார்த்து இடம் கிடைக்காமல் ஒரு அரசு மரத்தடியில் அவர் உட்கார வைத்து விட்டு இடம் பார்த்து வருகின்ற அதுவரை இங்கே இருன்றார். அவள் வருந்தினாள். அப்பொழுது லட்சுமி கருணாமூர்த்தியான விஷ்ணுவுடன் அவரிடம் வந்தார். விஷ்ணு அவரிடம் கூறினார், இந்த அரச மரத்தடியில் எப்பொழுதும் இது அம்சமானது. சனிக்கிழமை தோறும் லட்சுமி இங்கே வருவாள். ஆகையால் சனிக்கிழமையை மட்டும் நீ அரச மரத்தடியில் அமராதே. ஆகையால் அஸ்வத்த விருஷம் சனிக்கிழமையில் பூஜைக்குரியர் ஆகிறது. எவன் வீட்டில் தேவி காளியும் பிரேத ரூபம் கொண்ட டாகினியும் அல்லது க்ஷேத்திரபாலகர் இருக்கின்றாரோ அங்கு நீ பிரவேசித்திரு. பின் உத்தாலகர் அவளை அழைத்துச் சென்று இங்கிரு என்று அவளை எடுத்துவிட்டு ரசாதலம் சென்று விட்டார். பர்த்தா எங்களை விட்டு பாதாளம் சென்று விட்டார் என்று நான் நாதனின்று இருக்கிறேன், எனக்கு கதி கற்பிக்க வேண்டும் என்று விஷ்ணு கேட்கிறாவோ. குற்றமற்ற பரமேஸ்வரனையும் ஜெகஜன்னியான பார்வதியும் என் பக்தர்களை நிந்திப்பவர் தனம் உனதாகட்டும். யார் மகாதேவனை நிந்தித்து கொண்டு என்னை குறித்து வேள்வியை ஏற்றுகின்றார்களோ அந்த பாக்கியமில்லா பக்தர்களின் தனமும் உனதாகட்டும். அதாவது விஷ்ணுவே இது பண்ணிட்டு சிவனை நிந்தனை பண்ணுறவா தனங்கள்லாம் உணவு சேருன்றார். மகாவிஷ்ணு சொல்கிறாரு, சத்யதேவி யோக சக்தியினால் அக்னி உண்டாக்கி தன்னை அதில் அர்ப்பணித்து கொண்டாள். அந்த அக்னி புகை வடிவாக உதித்தவளை தூமவதி. பாத்ம புராணம் பேசி பிப்பலாத வரலாறு இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்பு சமயம் தேவாசுர போராட்டம் நடந்தது. அதில் அசுரரிடம் தேவர்கள் தோற்றனர். உடனே தேவர்கள் தத்தம் ஆயுதங்களை பத்திரமா இருக்கிறது தத்தீசியின் ஆசிரமம் வந்து அவரிடம் கூறி அவர் ஆசிரமத்தில் பாதுகாப்பாக வைத்து சென்றனர். பாதுகாத்துன்னு வர்றார். ஒரு நாள் அசுரர்கள் வந்து கோலாகல சத்தம் கேட்டது. ஆயுதங்களை அசுரரை பறித்துக் கொள்வென்று கருதி தத்தீசி அவற்றை ஜலத்தில் கரைத்து குடித்து விட்டார். பன்னாட்கள் கழிந்து தேவர்கள் வந்து தத்தம் ஆயுதங்களை கட்டனர். தத்தீசி விவரங்களை கூறினார். அதை கேட்ட தேவர்கள், அப்படியானால் தங்கள் சரீரத்தில் அஸ்திகளை எறும்புகளை கொடுங்கள், அதை வச்சு நாங்கள் ஆயுதம் பண்ணிக்கிறோன்றார். தத்தீசி சரி என்று கூறி யோகசக்தியினால் பிராணனை விட்டார். தேவர் காமதேவனை அழைத்து அவர் தேகத்தில் உள்ள தோலையும் சதையையும் நக்கிவிடுமாறு கூறினர். சுரபியும் அவ்வாறு செய்தது. தேவர்கள் அவருடைய எலும்புகளை கொண்டு தத்தம் ஆயுதங்களை செய்து கொண்டு போயிட்டார். இப்போ தத்தீசியின் மனைவி வர ஸ்வர்சான் பேர் ஆசிரமம் வந்து விபரம் வந்து துக்கத்தில் அலையினார். கோபம் கொண்டு தேவர்களே, நீங்கள் துஷ்டர்கள், பலரால் சபிக்கப்பட்டவர்கள், பேராசை பிடித்தவர்கள், உங்களுக்கு இந்திரன் முதலான
தேவர்கள் அனைவருக்கும் புத்திர பேர் கிடையாது, சபிச்சிடுறாவோ. ஸ்வர்ஷா ததீசியோட கொண்டாட்டி. அந்த சமயம் ஸ்வர்ஷா கர்ப்பமுற்று இருந்தாள். அவள் உடனே அரச மரத்தடியில் அமர்ந்து தன் வயிற்றை பிளந்தாள். அந்த வயிற்றிலிருந்து குழந்தை வெளிவந்தது. அது ததீசியின் குழந்தை, சாட்சாத் ருத்ரனின் அவதாரம் என்று கூறுகிறது புராணம். அரச மரத்தடி பிறந்ததால் அந்த குழந்தைக்கு பிப்பலாதர் பெயர் வைக்கிறார். குழந்தாய், நீ அழாதே, இங்கே சமத்தாயிரு என்று கூறி பரம சமாதியில் அமர்ந்து தன் சரீரத்தை தியாகம் செய்துட்டா ஸ்வர்ஷா. அவ போயிட்டா. அப்பா அதன் பின் பிப்பலாத 12 காலம் தபம் செய்து தாயின் வார்த்தையை நினைத்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையையும் நினைத்து படப்பானபம் எல்லாவற்றையும் அழிக்கும் நெருப்பு இச்சமுத்திரத்தின் நடுவில் உள்ளது என்பர் போன்ற கிருத்தியாவை உண்டாக்கி அது அவள் ஆணைப்படி சென்று கோலன் என்ற அசுரனை கொன்றது. கோலன் என்பவன் யார்? முன்பு ததீசி அவர் ஆசிரமத்தில் தவம் செய்யும் போது கோலன் என்ற அசுரன் அவர் தவத்துக்கு இடையூறு செய்து வந்தான். அதை அறிந்தார் பிப்பலாதர். அதற்காக கிருத்தியாவை உண்டாக்கினார். மற்ற புராணங்களில் உள்ள பிப்பலாத சரிதம் இதனுடன் தொடர்பு கொண்டதா இல்லை. ஆக ததீசி புராணத்தின பிப்பலாதர் உண்டாக்கி கிருத்தியாதான் தூமவதியாக இருக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்கு. இது பிப்பலாத சரிதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ நான் திரும்பியே ரீகால் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி, திங்கக்கிழமை புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை பகலாமுகி, புதன்கிழமை திரிபுர சுந்தரி, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி. இந்த இடத்த 7 ஆயிடுத்து. மிச்சம் 3. திரிபுர பைரவி லக்னத்துக்கு, சின்னமஸ்ஸா ராகுக்கு, தூமவதி கேத்துக்கு. ஸோ இந்த 9 நவகிரகங்களுக்கும் இவ வந்துடுறா. இவ சொல்லி இந்த தசமகா வித்யா அவுட் ரிலேட்டட் டு நவகிரகாஸ் அதையும் சொல்லிட்டேன் நான். இப்போ இதை சொல்லி இந்த பதிவை தூமவதின்ற இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். இதோடு தசமகா வித்யாவினுடைய இது முடிகிறது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.